வணக்கம் and welcome to the show Mr. Gold கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. So every week நம்மளுடைய என்ன சமையலோ நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் என்ன சமையலோ நிகழ்ச்சியில நம்ம செஃப் நமக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். So let's welcome செஃப் யஷ்வந்த் அவர்கள். ஹாய். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ இந்த வாரம் நம்ம நேயர்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கீங்க? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க யஷ்வந்த் குமார். எல்லா வாரம் மாதிரி இன்னைக்கும் 2 அருமையான ரெசிபியோட வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 2 ரெசிபியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நியூவாகவும் இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பெரி பெரி ப்ரான். சோ இன்னைக்கு நம்ம பெரி பெரி ப்ரான் தான் பார்க்க போறோம். பெரி பெரி ப்ரானுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாமா செஃப்? கண்டிப்பா. இந்த ரெசிபியோடைய மெயின் இன்கிரிடியன்ட் இறால் 1/4 கிலோ, சிவப்பு மற்றும் மஞ்சள் குடமிளகாய் வச்சிருக்கேன். எல்லாம் ஈச் 1, அதாவது சிவப்புல 1, மஞ்சள்ல 1. பச்சை குடமிளகாய் 1 நம்பர் வச்சிருக்கோம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 நம்பர், 5 பூண்டு பல்லு, பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். ஓகே செஃப். சோ பெரி பெரி ப்ரானுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சோ அதோட செய்முறை அப்படின்றத நீங்க அப்படியே சொல்றீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரானை ஆயிலில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். இது ஏன்னா நம்ம மசாலாவில் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ப்ரான்லையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதன் பிறகு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான கிரேவியை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் லேசா சூடானதன் பிறகு இது கூட நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துப்போம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லேசா இத குக் பண்ணிப்போம். அதன் பிறகு இதுல இறால் சேர்த்துப்போம். பூண்டு இந்த மாதிரி நல்லா பொன்னியாம வந்ததன் பிறகு இதுல இறால் சேர்த்துக்கலாம். கரெக்டா 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிப்போம். அதன் பிறகு இதை வந்து எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஓகே. சோ ப்ரானை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதனால ப்ரானோட கரெக்டான குக்கிங் டைம் வந்து இந்த சைஸ்ல ப்ரான் இருந்துச்சு அப்படின்னா 4 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். ஓகே. இதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான் வாங்க இல்லையா, சோ அந்த மீடியம் சைஸ் ப்ரான் வந்து 6 மினிட்ஸ் குக் ஆகணும். இதே டைகர் ப்ரான்ஸ், லார்ஜ் ப்ரான்ஸ் அப்படின்னும் போது 10 to 12 மினிட்ஸ் குக் ஆகும். ஸோ இந்த ரேஷியோல கரெக்டா குக் பண்ணோம் அப்படின்னாலே ப்ரான் வந்து ரப்பருமே ஆகாம பொதுவா வீட்டுல தொக்குலாம் செய்யும் போது நம்ம வெங்காய தக்காளி லேசா வதக்கிட்டு இறால் போட்டு நல்லா செவக்க வறுத்தோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிடும். கடைசியா நம்ம வந்து தொக்கு ஆஃப் பண்ண போறோம் அப்படின்ற நேரத்தை இறால் போட்டு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னாலே கரெக்டா இருக்கும். ஓகே. சோ இந்த சைஸ் ப்ரான் வாங்குனீங்க அப்படின்னா வந்து 4 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். அதுல அந்த 2 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த கார்லிக்கோட நல்லா வந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. சோ குக் பண்ணிட்டு ஒரு பவுல்ல இதை மாத்திடுங்க இல்லையா? ஓகே. இப்போ இதை குக் பண்ணது போதும். இதை அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதே பேன்ல தான் நம்ம வந்து பெரிய பெரிய மசாலா செய்ய போறோம். சோ அதனால இதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருவோம். சோ பெரி பெரி ப்ரானுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றத வியூவர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் செஃப்? அடுத்து இந்த பெரிய பெரிய மசாலா இருக்கு இல்லையா, சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி எடுக்க போறோம். அதுக்காக இங்க இருக்கிற பவுல்ல நம்ம வச்சிருக்க குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகே. சோ அந்த குடைமிளகாயும் பாத்தீங்க அப்படின்னா yellow and red capsicum தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துறோம். அடுத்து இது கூடவே நம்ம இங்க பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்துல பாதி சேர்த்துப்போம். ஓகே. அதன் பிறகு முழு பூண்டு பல்லு சேர்த்துப்போம். கூடவே பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபில பொதுவா பேர்ட்ஸ் ஐ சில்லி அப்படின்ற ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவாங்க. நல்லா குட்டி குட்டியா மிளகாய் நல்லா காரமா இருக்கும். பட் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம
பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் பழுத்த பச்சை மிளகாய், அது சிவப்பா இருக்கும் பாத்தீங்களா, அது சேர்த்தோம் அப்படின்னாலும் இன்னும் கலர் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? அந்த ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். நான்லாம் வந்துட்டு அது கெட்டு போச்சு தூக்கி போட்டு வச்சு. இல்ல, சிலது வந்து கெட்டு போனது இருக்கும். பட் இந்த மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா பழுத்த பச்சை மிளகாய் எல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த ரெசிபிக்கு அதை வாங்கி எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் இன்னும் நல்லா வைப்ரண்டா இருக்கும். ஆமா. இது கூடவே தேவையான அளவு உப்பு. அதன் பிறகு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஃபைனா அரைச்சிடணும். அதன் பிறகு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ரான் பண்ணியாச்சு, அதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டோம். சோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க இந்த இன்கிரிடியன்ஸை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கொண்டு வர போறோம் இல்லையா? பெரி பெரி ப்ரானுக்கு தேவையான அந்த பேஸ்ட் நாங்க வந்து நல்ல மை மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த பதத்துல நீங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். நாங்க அந்த மிக்ஸ் பண்ண இன்கிரிடியன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷெஃப்? அடுத்து இதை குக் பண்ண போறோம். பேன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் அந்த கார்லிக்கோட. ஸோ அதே ஆயிலில் தான் வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியண்ட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அதே பேனில் அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ப்ரான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம் அந்த அதே பேன்ல தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இந்த நேரத்தில் இது கூட புளிப்புக்காக எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். ஓகே. ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 to 6 minutes கொதிக்க விடுவோம். ஓகே. சோ லோ ஃப்ளேம்ல வச்சு வந்து 5 to 6 minutes நல்லா குக் பண்ணிடுங்க. ஐ திங்க் அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி பதம் அதெல்லாம் வந்து ட்ரை ஆகி முழுமையா செமி கிரேவி எவாபரேட் ஆகும். ஓ, எவாபரேட் ஆகி செமி கிரேவி மாதிரி வருமா? ஆமா. செஃப், நான் பெரிய பெரிய சிக்கன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பெரிய பெரிய ப்ரான் அப்படின்ற ஒரு ரெசிபி நான் கேள்விப்படுறேன். ஓகேவா? ஸோ இதே மெத்தட்ல நம்ம வந்து சிக்கன் செய்யலாமா? பெரிய பெரிய அப்படின்றது ஒரு சாஸ். இப்ப வெறும் நம்ம இந்த ரெசிபிக்கு மட்டும் தான் பெரிய பெரிய அப்படின்னு சொல்ல மாட்டோம். சிக்கனை செஞ்சா மட்டும் தான் அது பெரிய பெரிய அப்படின்னு இல்லை. பெரிய பெரிய அப்படின்றது நம்ம ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி வந்து நம்ம சிக்கன், ப்ரான், ஃபிஷ், கிராப் இல்ல வெஜிடபிள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ அந்த கிரேவியோட நேம் தான் வந்து நம்ம பெரிய பெரியன்றோம். ஆமா. ஓகே. சோ அது வந்து எந்த சிக்கனா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இது வேணா நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இப்போ வந்து பெரும்பாலான இடத்துல வந்து ரொம்ப பிரபலமாவும் இருக்கு இந்த ரெசிபி. ஆமா. ஸோ ஒரு 5 to 6 minutes நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வரும். ஸோ அதுதான் வந்து மெயினான ஒரு இந்த ரெசிபிக்கான விஷயம் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. ஸோ 5 to 6 minutes நல்லா நாங்கள் குக் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். சோ இந்த பதத்துல நீங்க வந்து குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த அளவுக்கு நல்லா இத குக் பண்ணதன் பிறகு இது கூட பச்சை குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம கடைசியா சாப்பிடும் நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் தரும். இது கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயமும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருந்த ப்ரான் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டா ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சோ ப்ரான் குக் பண்றதுக்கான டைம் வந்து 4 minutes இல்லையா? சோ அதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 minutes நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம். சோ இப்போ இந்த கிரேவியோட நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணிட்டு அகைன் ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ப்ரான் ரெடி ஆயிடும். சோ வெயிட் பண்ணலாம். ஓகே. சோ இந்த ப்ரான் வந்து அகைன் ஒரு 2 minutes குக் பண்ணனும் நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் குக் பண்ணியாச்சு. சோ இது ஒரு அழகா வந்து ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு இன்னொரு முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே. சோ அதனால இதுல கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆமா சேர்த்துக்கலாம். அண்ட் கார்னிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்க சொன்ன மாதிரி அழகா ஒரு பவுல்ல பிரசன்ட் பண்ணி பெரி பெரி ப்ரான்ஸ் செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு இறால் சேர்த்து 2 நிமிடம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு வேற ஒரு பவுலில் குடைமிளகாய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அரைத்த கடவையை அதே பேனில் சேர்த்து கூடவே எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததன் பிறகு வெங்காயம், குடைமிளகாய் மற்றும் இறால் சேர்த்து நல்லா குக் பண்ணி கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அழகா ஒரு பிளேட்ல ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பெரி பெரி ப்ரான்ஸ் தயார். ஸோ பெரி பெரி ப்ரான் வந்து ஃபைனலா அழகா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குற டைம் வந்துச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். நிச்சயமா. ஸோ ஆவி பறக்க சுட சுட யம்மியான ப்ரான் வந்து ரெடி ஆயிருக்கு. சூப்பர் செஃப். தேங்க்யூ. ஸோ வேற லெவல்ல இருக்கு இந்த பெரி பெரி ப்ரான். சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸ், நீங்க வந்து நம்ம செஃப் சொன்ன மெத்தட்ல நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பெரி பெரி ப்ரான் வந்து சூப்பரா வந்து வந்துடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சான்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய என்ன சமையலோ நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெசிபி செஃப் நீங்களே சொல்லிடுங்க. பெஸ்டோ பாஸ்தா. ஸோ பாஸ்தா. ஆமா. ஓகே. ஸோ பொதுவாக பெஸ்டோ பாஸ்தால வந்து பேசில் லீஃப், அதுக்கப்புறம் பீக்கன் நட்ஸ் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இந்தியன் ஃபியூஷனில் நம்ம வந்து பெஸ்டோ பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாமா? பாஸ்தா 1 கப் எடுத்துக்கலாம். நறுக்கிய மஷ்ரூம் 1 கப், கொத்தமல்லி 1 கட்டு, பாலக்கீரை 1/2 கட்டு, பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல் மற்றும் ஆலிவ் ஆயில் 1/2 கப். பெஸ்டோ பாஸ்தாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதோட செய்முறை நம்ம பார்த்துலாம். நம்ம செஃப் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ செஃப், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெஸ்டோக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை வந்து அரைக்க போறோம். ஆமா. அதுக்காக இந்த பவுல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வச்சிருக்க பாலக்கீரை. ஆமா. அதன் பிறகு பாதாம், முந்திரி, இது கூட வால்நட் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணா கூட இன்னும் பிரமாதமா இருக்கும். பட் வால்நட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. சோ வால்நட் வந்து நீங்க வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஆட் பண்றப்போ ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் நம்ம செஃப் சொல்லிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து மல்லித்தலை, கீரை, பாதாம், முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஆமா. இது கூட பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஆலிவ் ஆயில். ஆமா. ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து. சோ இந்த பவுல்ல நாங்க வந்து ஆட் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட் நல்லா வந்து மை மாதிரி அரைச்சு எடுத்து வர போறோம். சோ அரைச்சு எடுத்துட்டு வந்துரும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இன்கிரிடியன்ட் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷெஃப்? அடுத்து சாட்டே பண்ண போறோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசா சூடானதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே லேசா உப்பு சேர்த்துக்கலாம். 1 மினிட் இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரிடியன்ட் சேர்த்துக்கலாம். ஸோ மஷ்ரூம்க்கு வந்து தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ மஷ்ரூம் வந்து அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆயில்ல வந்து நல்லா குக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம இங்க
குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஸோ வேக வச்சு அந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தா நல்லா ஹீட் ஆகுற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்து நம்ம பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு கீரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்தானா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த பாஸ்தா கூட இந்த மாதிரி பாலக்கீரை ஆட் பண்ணி, பாலக்கீரை தவிர வேற ஏதாவது கீரை ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபி நல்லா இருக்கும் இல்லையா? சோ பேசில் லீஃப் நம்ம ஆட் பண்ணலாம், ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி கீரை இந்த மாதிரி மெத்தட்ல ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்தியா வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி குக் ஆகும் போதே இது கூட இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். பெஸ்டோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா வந்து அந்த மசாலா ஆட் பண்ணி எவ்வளவு நேரம் நம்ம வந்து குக் பண்ணிருந்தோம்? 3 மினிட்ஸ். 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா இந்த பாஸ்தா கூட ஆட் ஆகி அப்படியே நல்ல ஒரு கிரீன் கலர்ல செம்மாக வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஃபைனலா எல்லாம் குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சது. இதை பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் இல்லையா? கண்டிப்பா. பெஸ்டோ பாஸ்தா செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொத்தமல்லி, பாலக்கீரை, பாதாம், முந்திரி மற்றும் பூண்டு சேர்த்து ஆலிவ் ஆயில் நல்லா ஃபைனா அரைத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு ஆனதன் பிறகு மஷ்ரூம் மற்றும் பாஸ்தா சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அரைத்து வைத்திருந்த கலவையை சேர்த்து அடுத்து ஒரு 2 to 3 நிமிடம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்து அழகா ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பெஸ்டோ பாஸ்தா தயார். ஸோ ஃபைனலாக பெஸ்டோ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு க்ரீன் கலர்ல யம்மியான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பாஸ்தா தான் இல்லையா செஃப்? ஸோ இந்த மாதிரி கீரை ஆட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்தியான ஒரு ரெசிபி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ டேஸ்ட் பார்க்குற டைம் வந்துச்சு. டேஸ்ட் பார்த்துற வச்சு நிச்சயமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலக்கீரை சாப்பிடுறேன். வேற லெவல்ல இருக்கு. ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணோன்னா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தனியா எக்ஸ்ட்ரா வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பா நீங்க வீட்ல இதே மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சான்சேல வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு கிரீன் கலர், நம்ம எந்த ஒரு கலரும் வந்து ஆட் பண்ணாத ஒரு ஃபுட். அண்ட் பாஸ்தான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம் இந்த மாதிரி கீரையோட ஆட் பண்ணி பாஸ்தா, ஒரு பக்கம் மஷ்ரூம், வேற லெவல் ஹெல்தியான ரெசிபி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெசிபி வியூவர்ஸ்க்காகவும் எனக்காகவும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய என்ன சமையலோ நிகழ்ச்சியில பார்த்த 2 ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் நீங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா செஃப்? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிபி கொடுத்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இதை விட இன்னும் சூப்பரான ரெசிபியோட உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த 2 ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி அடுத்த என்ன சமையலோ நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்க 2 பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, signing off, Chandrulekha and Chef YKU. Tada, bye bye. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ.